வணக்கம் நண்பர்களே. திடீர்னு என் பிள்ளைக்கு ட்ரெயினில் போகணுன்னு ஆசை வந்துடுச்சு. அதனால் முன்பதிவு கூட செய்யலை, அவசரமாக கிளம்பிட்டோம். கன்னியாகுமரிக்கு சின்ன ட்ரிப்பு. எப்போயுமே முன்பதிவு செஞ்சுட்டு போகிறது தான் நல்லாயிருக்கும். லீவு நாட்கள் இல்லாட்டி கூட்டம் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம ட்ரெயினில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நல்ல இயற்கை வளங்கள் செறிந்த கன்னியாகுமரியை பார்த்துக்கிட்டே கன்னியாகுமரிக்கு வந்துட்டோம். இப்போ அந்த துறைமுகத்துக்கு என்ட்ரன்ஸில் நிற்கிறோம் டிக்கெட் வாங்குறதுக்காக. சரியான கூட்டம். இப்போ நம்ம டிக்கெட் எடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 100 ரூபா போர்ட்டில் பயணம் பண்ணுறதுக்கு. விவேகானந்தர் பாறைக்கும் அந்த திருவள்ளுவர் சிலைக்கும் போகிறோம். இப்போ போர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த போர்ட் நிற்கிற துறைமுகத்துக்கு பக்கத்தில் நிற்கிறோம். இங்கேருந்து நம்ம அந்த விவேகானந்தர் பாறை மற்றும் அந்த நிற்கிற இடத்துலேருந்து அதனுடைய சுற்றுப்பகுதியை உங்களுக்கு இப்போ காமிச்சிக்கிட்டு இருக்கேன். பார்த்திங்கன்னா இப்படித்தான் இருக்குது. எதிர்த்தாப்பில் குமரியம்மன் கோயில் இருக்குது. இந்த பக்கம் ஒரு பெரிய ஒரு சின்ன சிப்பு நிற்குது. அதுக்கு பக்கத்தில் மின்விசை படகு நமக்கு தயாராக இருக்குது, போய்கிட்டு இருக்கோம். இங்கேருந்து அதாவது போட் நிற்கிற இடத்துலேருந்து இப்போ நீங்கள் விவேகானந்தர் பாறையை பார்க்குறீங்க. இதே விவேகானந்தர் பாறை. முன்னாடி விவேகானந்தர் பாறைக்கோ திருவள்ளுவர் சிலைக்கோ பார்க்குறதுக்கு எந்தவித கட்டணம் கிடையாது. போட்டுக்கு போகிறதுக்கு மட்டும்தான் கட்டணம். இப்போ அங்கே கட்டணம் புதுசாக விதிச்சிருக்காங்க. 30 ரூபா வாங்குகிறாங்க. சின்ன செலவு, அதை பராமரிப்பு செலவுக்காக ஒரு கட்டணமாக வசூல் பண்ணுறாங்க. அதோட ரசீது பின்னாடி அணைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மின்விசை படகு ஏறுறதுக்கு முன்னாடி நிற்கிறோம். இது தடை செய்யப்பட்ட பகுதின்னு போட்டிருக்கு. ஆப்போசிட்டில் நம்ம நடந்து போகிறதுலேருந்து ரைட் சைடு இங்கே பிளாஸ்டிக் பொருள்லாம் தடை செய்யப்பட்டிருக்கு, அதை பயன்படுத்தாதீங்க அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறது குமரியம்மன் கோயில். இதுக்கப்புறமா அந்த குமரியம்மன் கோயிலுக்கு அடுத்து கலங்கரை விளக்கம் இருக்குது. நிறைய இடங்கள் இருக்குது. நீங்கள் கன்னியாகுமரி சுற்றி பார்க்கணுன்னா நிறைய இடம் இருக்குது. நீங்கள் எங்கேருந்து பயணப்பட்டாலும் அதிகாலையில் போய் கன்னியாகுமரியில் இறங்குற மாதிரி பார்த்துக்கிறணும். நான் பார்த்தா நல்லா சுற்றி பார்க்க முடியும். சூரிய உதயம், சூரிய அஸ்தமனம் பார்க்குறதுக்கு தனித்தனி இடங்கள் இருக்குது. கலங்கரை விளக்கம் இருக்குது. அப்புறம் காந்தி மியூசியம் நிறையா இருக்குது. பார்க்குறதுக்கு நிறைய இடம். ஒரு நாள் பத்தாது. ஆனால் அதிகாலையில் போய் கன்னியாகுமரி இறங்குற மாதிரி போகிறது தான் சரியாக இருக்கும். நாங்கள் அப்படி தான் வந்தோம். நாங்கள் ட்ரெயின் லேட் ஆகிருந்ததுனால சூரிய உதயத்தை எடுக்க முடியல. 8:30 ஆகி போச்சு. அதனால் போட் பயணம் போகலாம்னு சின்ன பிள்ளை விருப்பப்பட்டதுனால கூட்டிகிட்டு போய்க்கிருக்கேன். இப்போ நீங்கள் போட்டில் போகும்போது, இப்போ நம்ம போட்டில் ஏற்றோம். போட்டில் பயணம் பண்ணும்போது இப்படி தான் இருக்கும். இந்த போட்டில் பயணம் பண்ணுறதுலேருந்து நீங்கள் இப்போ விவேகானந்தர் அந்த திருவள்ளுவர் சிலையை பார்க்குறீங்க. இப்படி தான் இருக்கும். முன்னாடி அந்த திருவள்ளுவர் சிலைக்கும் விவேகானந்தர் பாறைக்கும் இடையில பாலம் கிடையாது. அதனால் போட்டு முதல்ல விவேகானந்தர் பாறைக்கு போயிட்டு திருவள்ளுவர் சிலைக்கு அடுத்து பயணம் போடும். இந்த மாதிரி 2 தடவை பயணம் பண்ணணும். இப்போ அப்படி இல்லை. நீங்கள் விவேகானந்தர் பாறையில் போட்டு இறக்கி விட்டுச்சுன்னா திருவள்ளுவர் சிலைக்கு நேராக பாலம் போட்டிருக்காங்க பாருங்க. அதுவும் சாதாரண பாலம்ல, கண்ணாடி பாலம். அது கொஞ்சம் நல்லா ஆர்வமாக இருக்கும். சின்ன பிள்ளைகளுக்கு பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்கும். நீ போனீங்கன்னா போய் பாருங்கள். கண்ணாடி பாலம் போட்டிருக்காங்க. அருமையாக இருக்குது. நடந்து போனோம்னா அந்த கடலில் அந்த கண்ணாடி வழியாக கீழே தெரியுது. அப்படியே சென்டர் அமைச்சிருக்காங்க கண்ணாடியில். அதுலேயே இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்காங்க, அது குதிக்கவோ அமரவோ கூடாதுன்னு. நல்லா இருந்துச்சு. இப்போ பாருங்கள். அடுத்து அதெல்லாம் காட்டுறேன் உங்களுக்கு. அந்த கண்ணாடி பாலத்தெல்லாம் எடுத்திருக்கேன், காட்டுறேன். இப்போ நம்ம அந்த ஷிப்பில் மின்விசை படகுல பயணப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அநேகமாக நெருங்கி வந்துட்டோம். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் பயணம் தான். அந்த கடலில் ஒரு ஆளுக்கு 100 ரூபா வாங்குகிறாங்க. சின்ன குழந்தைகளுக்கு 5 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு கட்டணம் கிடையாது. 5 வயசுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு மட்டும்தான் கட்டணம். இப்போ நம்ம கேமராவில் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். திருவள்ளுவர் சிலையை எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நல்லா இருக்குது, பார்க்க நல்ல வியூ, அருமையாக இருக்குது. நான் முன்னாடி படிக்கிறப்ப 3ஆவது படிக்கும்போது நினைக்கிறேன். ரொம்ப சிறு வயசில் இங்கே வந்தது. அதுக்கப்புறம் நான் இப்போ தான் வந்திருக்கேன். வந்தாலும் இந்த படகில் போகிறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி நேரம் 1 மணி நேரமாவது ஆகும். பொறுத்திருந்து போகிறதுக்கு கால அவகாசம் இருந்தால் தான் போக முடியும். ஏன்னா கூட்டம் இப்போலாம் அதிகமாக வருது. முன்னாடியெல்லாம் கம்மியாக தான் வரேன். அதனால் இது கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் தான் போக முடியும். அதனால் முதல்ல வந்தீங்கன்னா காலையில் படகு சவாரியை முடிச்சுட்டு மற்ற பக்கம் சுற்றி பார்க்க போகிறது நல்லது. நீங்கள் இதே மாதிரி கன்னியாகுமரிக்கு வந்த அனுபவம் இருந்ததுன்னா அங்கே இருக்க சிறப்புகளையும் உங்களுடைய அனுபவங்களையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் குறிப்பிடுங்க. நிறையா பேர்த்துக்கு பார்த்துக்குறாங்க. நாங்களும் அதை பார்த்து சந்தோஷப்படுவோம். ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான பிளேஸ் இது. மனசு அமைதியாக இருக்கும். மனசு ரிலாக்ஸ் பண்ணுறவங்க உங்களுக்கு கண்டிப்பாக வரலாம்.
போய் இறக்கி விட்டு நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் சுற்றி பார்க்கலாம். சாயங்காலம் 5 மணிக்குள்ளே நீங்கள் அடுத்து எப்போ வேணாலும் திரும்பி வரலாம். ஒரு 100 ரூபா மட்டும்தான் கட்டணும். இப்போ நம்ம விவேகானந்தர் பாறைக்கு வந்துட்டோம். நம்ம படகு வந்து விவேகானந்தர் பாறையை வந்து அடைந்து விட்டது. இப்போ நம்ம இறங்க போகிறோம். நம்ம அந்த படகுல போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்புக்கு சாக்கெட்லாம் கொடுக்குறாங்க, அதை போட்டுக்கணும். சில பேருக்கு கிடைக்கல. அப்போ வந்துட்டோம். இப்போ நம்ம விவேகானந்தர் பாறைக்கு உள்ளேயே மேலே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அங்கங்கே இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நிறைய எழுதி போட்டிருக்காங்க. தகவல் அறிக்கை பலகையெல்லாம் நிறையா இருக்குது. விவேகானந்தர் பாறை நினைவிடத்தில் பிளாஸ்டிக் பொருள் வந்து தடை செய்யப்பட்டிருக்குன்னு போட்டிருக்கு. அங்கே போகும்போது கொண்டுட்டு போகாதீங்க, பறிச்சாங்கன்னா ஃபைன் போடுவாங்க. இப்போ நம்ம வந்து எங்கேருந்து பார்க்குறோம்? விவேகானந்தர் பாறை மேலத்துலேருந்து பார்க்குறோம். இதை சுற்றி இப்படி தான் வியூ இருக்குது. எல்லாமே கல்லால் கட்டப்பட்டது, நல்லா தரமாக கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த விவேகானந்தர் பாறையிலேருந்து நான் சொன்னேன்ல பாலம், நம்ம முன்னாடி காமிச்சோம்ல வீடியோவில், அந்த பாலத்தில் இப்போ வந்து போய்கிட்டு இருக்கோம் நடந்து. விவேகானந்தர் பாறையும் திருவள்ளுவர் சிலையும் இணைச்சி பாலம் போட்டிருக்காங்கல்ல, அந்த பாலம் தான். பாருங்கள், 2 சைடும் டைல்ஸ் விட்டுருக்கு, நடுவில் கண்ணாடி பாலம் போட்டிருக்காங்க. அந்த கண்ணாடி பாலத்தில் வந்து நடந்து பார்த்தீங்கன்னா கீழே கடல் அப்படியே தெரியுது பாருங்க. ஆங்கிள் போட்டு நல்லா உறுதியாக போட்டிருக்காங்க பாலம். கொஞ்சம் பயப்படுறவங்க, சின்ன குழந்தைகள்லாம் அங்கங்கே பயப்படுறத பார்க்க முடியுது. நடுவில் இருக்க அந்த கண்ணாடி பாலத்து வழியாக இப்போ நடந்து போயிட்டுருக்கோம். நம்ம கொஞ்சம் பொருங்க நல்லாவே காட்டுறதெல்லாம் சைட்லலாம் அழகாக நல்லா பாலம் உறுதியாக வடிவமைக்கப்பட்டிருக்கு, நல்லாயிருக்கு. இங்கேருந்து வந்து பாருங்கள், கீழே கடல் வந்து அப்படியே அந்த கடல் அலை வந்து அடிக்கிறதெல்லாம் தெரியும். நீங்கள் போனீங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் உங்களுக்கு நேரம் கிடச்சதுன்னா நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த அலைகளை பார்த்து சின்ன குழந்தைய நல்லா ரசிக்கும். பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து நல்லா பார்க்க அழகாக இருக்குது. கண்ணாடி வழியாக அப்படியே தெரியுது கீழே அலை போகிறது, கடல் அலை வர்றதெல்லாம் பாருங்கள். ரொம்ப அற்புதமான காட்சிகள், நல்லாயிருக்கு. நேர விரயத்தை கொஞ்சம் குறைச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த பாலத்தை போட்டு. இல்லாட்டி மறுபடியும் விவேகானந்தர் பாறையிலேருந்து மறுபடியும் படகு ஏறி இந்த பக்கத்தில் தான் இருக்குது, அதுக்கு மறுபடியும் அதில் ஏறி அங்கே போய் இறங்கி அதுக்கப்புறம் தான் திருவள்ளுவர் சிலையை வந்து நம்ம பார்க்க முடியும். இப்போ பாலம் போட்டதுனால ஒரு விரைவாக நம்ம வந்து சுற்றிட்டு வர்றதுக்கு வசதியாக இருக்குது, நேரம் மிச்சமாகுது, எளிமையாகவும் இருக்குது. இப்போ இந்த பாலம் போட்டதுக்கப்புறமா அங்கே பலகை போட்டிருக்காங்க பாருங்கள், அதெல்லாம் பாருங்கள். அங்கங்கே அறிவிப்பு பலகைகளை படித்து பாருங்கள். நிறையா அந்தந்தில் என்னென்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்றதெல்லாம் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம வந்து திருவள்ளுவர் சிலைக்கு மேலே இருக்கோம், கட்டடத்தில். அங்கேருந்து பார்த்தோம்னா நம்ம நடந்து வந்த கண்ணாடி பாலம் தெரியுது பாருங்க, 4 கண்டு கீழே. இது வழி தான் நம்ம நடந்து வந்து இப்போ இங்கே வந்திருக்கோம். விவேகானந்தர் பாறையிலேருந்து நடந்து வந்து இப்போ நம்ம திருவள்ளுவர் சிலையினுடைய மண்டபத்தில் இருக்கோம். மேலே நமக்கு பக்கத்தில் தான் சிலை இருக்குது. இங்கேருந்து அந்த மோஸ்ட்லி அதிகபட்சம் வந்து கண்ணாடி பாலத்தில் நடந்து போகிறவங்க தான் அதிகம், அதில் விருப்பப்படுத்தி நடந்து போகிறாங்க. சைடில் அதிகம் ஏற்கனவே வந்து போனவங்களுக்கு அது பெருசாக தெரியாதுன்றனால சைடில் போகிறாங்க. அதிகபட்சம் வந்து கண்ணாடி பாலத்தில் நடந்து பார்க்கத்தான் ஆசைப்படுறாங்க. இப்போ பாருங்கள், மேலே நம்ம திருவள்ளுவர் சிலைக்கு பக்கத்தில் மேலே இருக்கோம். திருவள்ளுவர் காலுக்கு அடியிலே இருக்கோம், காலடியில். நம்ம படகுல வரும்போது முன்பகுதியை காட்டினேன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க திருவள்ளுவருடைய பின்பகுதி. இங்கேருந்து முன்பகுதியை பார்க்க முடியல. அவ்வளோதாங்க, நான் பார்த்ததை உங்களுக்கு பகிர்ந்துருக்கேன். இது வந்து நீங்கள் விவேகானந்தர் பாறைக்கு உள்ளே நுழைஞ்சோன்னே டிக்கெட் எடுக்கிற இடம் இதுதான். இது இங்கே தான் 30 ரூபாய் டிக்கெட் எடுத்துகிட்டு போகணும். அவ்வளோதாங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.